ஹாய் ஆண்டி, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்கப்பா. ஆண்டி கொஞ்சம் தள்ளி வாங்களேன். பரவாயில்ல, சொல்லுங்க. நான் மட்டும் தான் இருக்கேன் வீட்டுல. ஆண்டி இன்னும் கேக்குதா ஆண்டி? வெறுப்பேத்தாதீங்க. அம்மா, சொல்றதுன்னா சொல்லு, இல்லைன்னா போமா. என்ன ரோட்ல போய் பேச முடியும்? ஏற்கனவே மாடிக்கு வந்துட்டேன். தள்ளி வாங்கன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கடுப்பாவுதே? உங்க பையன் என்கிட்ட ரொம்ப நாளா லவ் பண்ணேன்றான். அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் பையனா? ஆமா. உங்க வீடு எங்க இருக்கு? ஆண்டி உங்க வீடு எங்க இருக்கு ஆண்டி? அம்மா நீ சொல்லு, நான் சொல்றேன். நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. என் பொண்ணுகிட்ட யாராவது இப்படி நடந்துட்டாங்கன்னா நான் எவ்வளவு டென்ஷன் ஆகணும் அவ்வளவு டென்ஷன் தான் ஆவேன். நான் இங்க சென்னையில இருக்கேன் ஆண்டி. எல்லாமே பேசுவான் ஆண்டி. திடீர்னு துணி காய போட தேவை கிளிப்பு, சோத்துல போடுவாங்க உப்பு, என்கிட்ட வந்தாலே அடிக்கும் கப்புன்றான். ஏன் சொல்றானே தெரியல. நீ என்னமோ படிக்கிறியாம்மா? 12th ஆண்டி. சரிடா, இனிமே அவன்கிட்ட உனக்கு போன் வராது, ஓகேவா? ஏன் ஆண்டி? நீ தானடா சொன்ன டார்ச்சர் பண்றான்னு. ஆனா எனக்கு அவனை பிடிக்குமே. ரெண்டுமே வேணும்னா நான் என்னடா பண்ண முடியும்? ஆண்டி என்னன்னா இந்த அலைய வச்சு நம்ம ஓகே சொல்லதானே நமக்கு பிடிக்கும். வீட்டுல எப்படி அவன்? வீட்டுல அவன மாதிரி ஒரு தங்க பிள்ளை யாருமே இல்ல. எப்படி ஆண்டி அவனை இது பண்ணி பாக்க பிக் ஷோ மாதிரி இருக்கிறான்? அவனுக்கு எப்படி டெய்லி எவ்வளவு சாப்பாடு போடுறீங்க? எவ்வளவு சாப்பாடு போடுறீங்கன்னா என் பையன் சாப்பிடுறத ஒரு வாண்டதுக்கு நான் சொல்லணும். ஆண்டி நாலு பேர் நான் தானே அவனுக்கு சமைச்சு போட போறேன், நீங்க இல்ல. அவ்வளவு இதெல்லாம் வேண்டாம். அப்ப உங்களை அத்தைன்னு கூப்பிட்டுக்கவா? பைத்தியம் வை.